இவ சிறகடிக்க ஆசைன்னு அப்புறமும் மீனா ஒரு ஆர்டர் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. தேவையில்லாத அந்த லேடி பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க மீனா கிட்ட. மீனா இருந்துட்டு எதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணுறீங்க? உங்களுக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்து செய்யுங்க, எனக்கு வந்துச்சுன்னா அதை நான் செய்தானே முடியும். இங்கே பாரு, எதையும் நீ செய்யக்கூடாதுன்றாங்க. இந்த இடத்துல நானா மட்டும்தான் செய்வேன் அப்படின்ட்டுலாம் சொல்லி அந்த லேடி பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. அப்போ மீனாவுக்கு கோவம் வருது. இங்கே பாருங்க, இப்படி பேசுறது உங்களுக்கே கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லை? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் பண்ணுற வேலை வச்சுக்கினீங்க, அப்புறம் நடக்கிறதே வேறையா இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல என்ன அக்காவை எதிர்த்து பேசுறியான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் மீனா கையில் இருக்க பூவை தட்டி விட்டுருவாங்க. அது மீனா எடுத்துட்டு, இங்கே பாரு, என்னைக்கு நீ ஜெயிச்சுட்டே இருப்பேன்னு நினைக்காது சரியா? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நீ தோக்கதான் போறேன்றாங்க. எல்லாருடைய கஷ்டத்தை இது பண்ணிட்டு நீ வாழணும்னு நினைச்சிட்டு இருக்க. இது எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு வாழ்க்கை தெரியுமா? கண்டிப்பாக எல்லாருமே உன்னை காரி துப்புற அளவுக்கு தான் கண்டிப்பாக இங்கேருந்து போக போறேன்னு சொல்லிட்டு மீனா அந்த இடத்துல அந்த லேடி அசிங்கப்படுத்திட்டு போயிடுறாங்க. யாருமே இந்த அளவுக்கு பேசிட்டு போனதில்லை, ஆனால் என்னை இந்த அளவுக்கு கேவலமாக பேசிட்டு போயிட்டா, இவளை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த லேடி கோவப்படுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.